இந்த படத்துல ரொம்ப ப்ளஸ்ஸா பிடிச்சிருந்தது வந்து இந்த படத்தோட இசை. உண்மையாவே பெரிய கிரெடிட் கொடுக்க வேண்டியது நிவாஸ் கே பிரசன்னாக்கு தான். பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ரொம்பவே அசாத்தியமா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரொம்ப லோவா இருக்கிறப்பெல்லாம் அந்த இசை தான் வந்துட்டு இந்த படத்தை அங்கிருந்து தூக்கி நிறுத்திருக்கு. ஒரே ஆளா ஷோல்டர்ல நிறுத்திருக்குன்னா அது இசை தான். ரெண்டாவது இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்தியாவா காட்டுறதா இருக்கட்டும், ஜப்பானை காட்டுறதா இருக்கட்டும், ரொம்பவே அழகா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே கிரெடிட் தான். பிரவீன் கேலியோட எடிட்டிங்குமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் இந்த ஆக்டிங் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பான் ஆக்டர் முதல் பாதி ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் பெருசாக பேசவே மாட்டார். டயலாகே கிடையாது. செகண்ட் ஹாஃப்லுமே வந்துட்டு ரொம்ப பெருசாக டயலாக்லாம் இல்லை. அவரோட நடிப்புன்னு வரும்போது முதல் பாதியில் ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும், அதுவுமே பிரமாதமாக இருக்கும். ரெண்டாம் பாதியில் அவர் இந்த சுமோவை கத்திக்கிட்டு அந்த ரெஸ்லராக இருக்கும், ரெண்டுமே ரொம்பவே அருமையாக பிரமாதமாக பண்ணியிருப்பாருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோ ஆரம்பிச்சு நம்ம சிவா, பிரியா ஆனந்த், ரோஹி பாபு, விடிவி கணேஷ், கெஸ்ட் அப்பியரன்ஸாக நம்ம சதீஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமாக நிழல்கள் ரவி, நிறைய பேர் இருந்தாலும் இந்த படத்துல வந்து காமெடின்றது வந்து எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. படம் ஒரு காமெடி படமாகவும் இல்லாம ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் படமாகவும் இல்லாம நடுவுலயே சிக்கி சின்ன படம் ஆயிடுச்சு. இது வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல சிவாவோட நடிப்பு நம்மள பெருசா கனெக்ட் பண்ணாதனால அது எமோஷனலும் கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. இப்போ சுமோ அப்படின்றது வந்துட்டு ஒரு ரெஸ்லிங் ஒரு ஸ்போர்ட்ஸை சம்மந்தப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கான சீன்ஸை இன்னும் மெனக்கெடுறது வச்சு அதுக்கான ஒரு ஹை மூமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் வச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அதை தவறு விட்டனால மேபி இந்த படம் ஒரு வீக்கெண்டுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் மேபி ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக மஜாவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 50 கொடுப்பேன். ஸோ அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன ஒரு ஓடிடியில் பார்க்க சொன்னால் கூட ஐ எம் நாட் ரெடி. அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு.